நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளதை கொண்டு பொதுமாக்கு. இது வேணும், அதுக்கு வேணும், அதுக்கு வேணும். பொருளுடைய பெருக்கம் இருக்குதே, மனிதனுடைய நிம்மதியை தொலைச்சிடும். அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ், உள்ளதை கொண்டு போதுமாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹக்கீம் இப்னு ஹிஸாம்ங்கிற ஒரு சஹாபி, அந்த சஹாபி என்ன செய்வாரு, நபியிடத்தில் வருவார். அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது பொருள் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போய் செலவு பண்ணுவாரு, அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவார். நபியும் கேட்கும் பொழுதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவரு வாங்கிட்டு போய் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஏதாவது பொருள் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நம்மளே நிறைய பேர் இருக்கிறாங்க, சும்மாவாவது அடுத்தவங்கள்ட்ட அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த ஒரு பழக்கம் நிறைய பேர்ட்ட இருக்குது. அவர் அது மாதிரி கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்ட உடனே பொருட்களை கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அவரை பார்த்து சொன்னாங்க, ஹக்கீமே, உலக பொருட்கள் இருக்குது, அது எப்படின்னா பார்க்கிறதுக்கு பசுமையா இருக்கும், அது போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீ அணுகுனா அது உனக்கு போதும். பத்தல அப்படின்னு நினைச்சா மௌத்து வரைக்கும் உனக்கு பத்தாமலேயே இருக்கும். யாரை பார்த்தாலும் நீங்குடு நீங்குடு நீங்குடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்ப. அதனால உனக்குள்ள ஒரு தன்மையை உருவாக்கிக்கணும். என்ன தன்மை? போதும் என்ற தன்மை. அல்ஹம்துலில்லாஹ், போதும், சம்பாதிச்ச வரைக்கும் போதும், இனி அமல் செய்வோம், சம்பாதிச்ச வரைக்கும் போதும், போதுங்கிற தன்மையை உனக்குள்ள உருவாக்கி கொண்டால் அந்த பொருளை கொண்டு அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அவர் அப்படியே நபி இப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. உடனே சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே உங்க வார்த்தை என் வாழ்க்கை. நம்மளா இருந்தா அதற்கு போதும் சொல்லிட்டு ஆமா இவருக்கு போதும் சொல்லுவாரு, நமக்குள்ள நம்ம நிலைமை தெரியும் புலம்பிக்கிட்டு போவோம். ஆனா அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எது சொன்னீங்களோ அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கை, இனிமே யார்கிட்டையும் கை நீட்ட மாட்டேன்ட்டார். வரலாற்றுல எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாகி கொஞ்சம் பொருட்களை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போனாங்க. நீங்க தான் பழைய சஹாபி, நபி கூட பயணிச்சவங்க, உங்க தேவைகளுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கும் பொழுது நபி சொல்லிட்டாங்க, உள்ளதை கொண்டு போதுமாக்கிக்கோ, அடுத்தவங்கள்ட்ட கேட்காத வாங்காதன்ட்டாங்க. எனக்கு வேணும்னாங்க. உமர் ரலியல்லாஹு காலத்திலையும் போனாங்க, போய் அந்த பொருளை கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு காலத்திலையும் வாங்கல, சொல்லிட்டாங்க, எப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல உன் பொருள் உனக்கு பரக்கத்து தர வேண்டும் என்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்குன்னு சொன்னாங்களோ அதுவே போதும், மௌத்து வரைக்கும் யார்த்தி நான்